Dear students, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். Today I'd like to give a brief idea regarding the new concept against Mendel's law of independent assortment, that is linkage. மெண்டலோட law of independent assortment தமிழ்ல சார்பின்றி ஒதுங்குதல் விதி end of diabrate cross அவர் ப்ரப்போஸ் பண்ணார். அதில் diabrate test cross ratio is 1:1:1:1. The parental combination is 50% and recombination, the new variety is 50%. அதான் நம்ம பார்த்தது. அப்போ என்ன சொன்னார் மெண்டல், this law of independent assortment is universal அப்படின்னு சொன்னார். பட் நம்ம பார்க்க போகிறது இப்போ law of independent assortment is not universal. In certain cases, the number of parents are more than the recombinants. Recombinants ஓட நியூ வெரைட்டிஸோட பேரண்ட் நிறையா வந்தா அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக பேட்சன் அண்ட் புனெட் அப்படின்னு ரெண்டு சயின்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் லிங்கேஜை டிஸ்கவர் பண்ணா இந்த பிளான்ட் ஸ்வீட் பீ லெத்தாரஸ் ஓடரேட்டஸ். மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட் மெட்டீரியல் கார்டன் பீ பிளான்ட். Here the experiment material is sweet pea, இனிப்பு பட்டாணின்னு தமிழ்ல சொல்லுவா, Lathyrus odoratus. அதே மாதிரி TH Morgan Drosophila melanogaster அதை பண்ணார். Drosophila melanogaster, the fruit fly. அப்ப அங்க பார்த்தப்பையும் பேரண்டல் காம்பினேஷன் நிறைய இருந்தது. அப்போ ஒரு கிராஸ் நடக்கிறப்ப மெண்டல் என்ன சொன்னார், in any experiment the parental combination should be 50%, the recombination should be 50% due to law of independent assortment அப்படின்னு சொன்னார். பட் இங்க அது மாதிரி நடக்கல. அப்போ a new term is coined. The term is said to be linkage. Physical association of genes and a chromosome or coexistence of genes in the same chromosome during inheritance is said to be linkage. சில ஜீன் குரோமோசோம் ரொம்ப பக்கத்தில் இருந்தால் கிராசிங் ஓவரில் இன்வால்வ் ஆகாம அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படி பாஸ் ஆகிட்டே இருப்பான். அது மாதிரி கேரக்டர் பாஸ் ஆச்சுன்னா அந்த ஜீனுக்கு பேர் லிங்க்டு ஜீன்ஸ்னு பேர். த ப்ராசஸ் இஸ் செட் டு பி லிங்கேஜ். எங்கள் ஃபேமிலியில் அது மாதிரி 4 கேரக்டர் அப்படியே இன்ஹெரிட் ஆகிட்டே இருக்கு. ஒன்று வழுக்க, இன்னொன்று மொக்க, அழகு தொப்பை, ஃபைனலி டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். இந்த 4 கேரக்டரும் எங்கள் வீட்டில் ஆம்பளை குழந்தையாலும் சரி, பொம்னாட்டி குழந்தையால இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இட் இஸ் இன்ஹெரிட்டட் லைக் எனத்திங். அப்போ எங்கள் ஃபேமிலியில் அது மாதிரி 4 கேரக்டர் காரணமாக இருக்குச்சு. ஒரே குரோமோசோம்ல இருந்து லிங்க் ஆகி அப்படியே பாஸ் ஆகிட்டே இருக்கு. Physical association of genes and a chromosome or coexistence of genes in the same chromosome during inheritance is said to be linkage. அப்போ recombinants-னா என்ன சார்? The generation of non-parental gene combination. அதாவது எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லையும் புதுசா ஏதான ஒரு வெரைட்டி ஃபார்ம் ஆகும். The recombinants are formed. The new varieties are formed. It is a resultant product of recombination or crossing over. அப்போ the generation of non-parental gene combination, 2 பேரண்ட் எசகுசகா கம்பைன் ஆகி புதுசா ஒரு கேரக்டர் வருது பாருங்களே, அந்த ரீகாம்பினன்ஸ் சொல்லுவோம். அது மாதிரி ஜீன்ஸை பொதுவாக 2ஆ பிரிச்சிருக்கா. ஒன் இஸ் அ டைட்லி லிங்க்டு ஜீன்ஸ், another is loosely linked genes அப்படின்னு 2 ஃபினாமினா இருக்கு. டைட்லி லிங்க்டு ஜீன்ஸ்னா ஜீன் ஷோ வெரி லோ பர்சன்டேஜ் ஆஃப் ரீகாம்பினேஷன். அதாவது ஏதாவது நம்ம கிராஸ் பண்றப்ப ரீகாம்பினேஷன் ரொம்ப கம்மியா வந்ததுன்னா, நியூ வெரைட்டிஸ் ரொம்ப கம்மியா வந்ததுன்னா, those genes are called tightly linked genes. ஒரு குரோமோசோம்ல ஜீன்ஸ் ரொம்ப பக்கத்துல இருந்தானா, genes are very nearer, the rate of crossing over is less at the time of meiosis. Such genes are called tightly linked genes. அப்ப tightly linked genes இருந்தால் பேரண்ட்ஸ் தான் நிறைய ஃபார்ம் ஆவா, recombinant rate is very very less. Then loosely linked genes show higher recombination. ஒரு குரோமோசோம்ல ஜீன்ஸ் ரொம்ப தள்ளி இருக்கான்னு வச்சுக்கோயேன், the genes are further apart, the rate of crossing over is more. All very loosely linked genes. So the rate of crossing over results in recombinants. The rate of crossing over is more
if the genes are further apart. If the genes are very nearer, the rate of crossing over is less. அவால எங்கெங்கெல்லாம் crossing over less-ஆ இருக்கா, எங்கெங்கெல்லாம் recombinant கம்மியாக ஃபார்ம் ஆகிறாலோ அவளுக்குலாம் tightly linked gene பேர். எந்த crossல recombinants நிறைய ஃபார்ம் ஆகிறாலோ அவளுக்கு loosely linked genes பேர். இதெல்லாம் எதுக்குன்னா Mendel's law of independent assortment is not universal. அதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபர்ஸ்ட் சொல்றேன், அதுக்கப்புறம் ட்ரோசோஃபைலாக்கு வரேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோ இங்கே எழுதியிருக்கேன் பாருங்களே, கேபிட்டல் பி கேபிட்டல் பி கேபிட்டல் எல் கேபிட்டல் எல் எழுதியிருப்பேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் யார் பண்ணா பாட்சன் அண்ட் புனெட் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட், லெத்தாரஸ் ஒரு சயின்டிஸ்ட் இல்லை ரெண்டு சயின்டிஸ்ட். ஓகேயா, Patson and Punnett அப்படின்னு ரெண்டு பேரும் லெத்தாரஸ் ஓடரேட்டஸ் த ஸ்வீட் பீ பிளான்ட்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. என்ன சார் எக்ஸ்பெரிமெண்ட்? அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கப்ளிங்னு சொல்லுவா. லிங்கேஜ் ஒரு முக்கியமானதுன்னு வச்சுக்கோ, டைட்லி லிங்க்டு ஜீனுக்கு. எக்ஸ்பெரிமெண்ட் மெட்டீரியல் இஸ் லெத்தாரஸ் ஓடரேட்டஸ் த ஸ்வீட் பீ பிளான்ட். Character selected for the experiment is flower color and shape of the pollen grain. பூ என்ன கலர்ல இருக்கா, அதோட pollen grain எப்படி இருக்கு. Blue color flower is dominant over red. Long pollen grains are dominant over round pollen grains. அப்புறம் எழுதுன கேரக்டர் flower color and shape of the pollen grain. Flower colorல blue and red இருந்தது. Blue is dominant over red. Pollen shapeல long pollen grains dominant over round pollen grains. Pollen grain, you know, the microspore is also known as the pollen grain. Jnana Mudivas, Patson and Punnett crossed. Blue long pollen giving Lethurus odoratus with red round. Blue color flower with the long pollen grains, crossed with red color flower with the round pollen grains. This male na idhu pollen grain thukki idu mela podva stigma. The F1 generation produced all blue long pollen giving plants. Capital B, small b, capital L, small l. Inge capital B, capital L gamete varum, inge small b, small l nu varum. Inge apdi enna varum, capital B, small b, capital L, small l nu vandu. That means F1 generation produced all blue long pollen giving plants. So blue long is a dominant character, red round is the recessive character. You know test cross. Crossing the F1 hybrid with its recessive parent is said to be test cross. F1 hybrid a recessive parent oda cross pannona test cross solluvom. Patson and Punnett test crossed the F1 hybrid blue long with its recessive parent red round. The F2 generation produced 7:1:1:7 ratio of blue long, blue round, red long and red round pollen giving plants. Blue long, blue round, red long and red round. In the blue long அப்படிங்கிறது அப்பா செடின்னு வச்சுக்கோ, ரெட் ரவுண்ட் அப்படிங்கிறது அம்மா செடின்னு வச்சுக்கோ for parents. இங்க பாருங்க blue round and red long அப்படின்னு ரெண்டு பேர் ஃபார்ம் ஆனா the recombinants, the new varieties. மெண்டல் சொன்ன பிரகாரம் ரேஷியோ என்ன இருக்கணும், 1:1:1:1 இருக்கணும். இங்க என்ன இருக்கு, 7:1:1:7 இருக்கு. இதுல இந்த ப்ளூ லாங் 44 பிளான்ஸ் ஃபார்ம் ஆச்சு, ப்ளூ ரவுண்ட் எடுத்துட்டேன்னா 6 ஃபார்ம் ஆச்சு, ரெட் லாங் 6 ஃபார்ம் ஆச்சு, ரெட் ரவுண்ட் 44 ஃபார்ம் ஆச்சு. அப்ப பேரண்ட் 44 + 44 கூட்டினேன்னா 88% வந்தது. ரீகாம்பினேஷன் ஜஸ்ட் 12% வந்துச்சு. மெண்டல் என்ன சொன்னார், டயப்ரெட் கிராஸ் எடுத்துட்டோம்னா டெஸ்ட் கிராஸ்ல the parental combination should be 50%, recombination should be 50%. இங்க parent எவ்வளவு வரா, 88% வரா, recombinants எவ்வளவு வரா, 12% வரா. So the law of independent assortment is not universal. இங்க parent ரொம்ப ரொம்ப நிறைய வந்திருக்கா, tightly linked genes. Recombinants ரொம்ப ரொம்ப கம்மியா வந்திருக்கா, loosely linked genes. அப்ப Lethurus odoratus the sweet pea எடுத்துட்டேன்னா linkage நிறைய இருக்கு, coexistence of genes நிறைய இருக்கு, rate of crossing over less இருக்கு. So Mendel's law of independent assortment is not universal. Okay, இதை நோட் பண்ணிக்கோ, then I come to the next.